சினிமா நடிகர்னால என்னன்னாலும் பேசுவீங்களா? நாங்கள் வெகுண்டெழுந்தா தாங்குமா? நாங்கள் பேச ஆரம்பிச்சா தப்பாயிரும் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன தப்பாயிரும் அப்படின்னா, நீங்க ஊழல் சக்தின்னு சொல்றீங்களே, ஊழல் சக்தினா உங்க பின்னாடியே செங்கோட்டையன் இருக்காரு, உங்க கூட ஜேசிடி பிரபாகர் இருக்காரு, இப்போ கூப்பா கிருஷ்ணன் இருக்காரு. அப்ப நீங்க என்ன வாஷிங் மிஷின் வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஊழல் கரையெல்லாம் போக்குற அளவுக்கான லாண்ட்ரி நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அப்ப டிடிவி தினகரன் கேட்கிற கேள்வியில எந்த தப்புமே கிடையாது. ஆனா அந்த கேள்வியை கேட்க டிடிவி தினகரன் தகுதி இருக்கான்னு நம்ம கேட்கணும். டிடிவி தினகரன் போன வாரம் வரைக்கும் தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்ல. இதை டிடிவி தினகரன் சொல்றாரு, செங்கோட்டையன் அவர்களும் உறுதிப்படுத்துறாரு. டிடிவி தினகரன் ஆமா நான் பேசுனது உண்மைதான், ஆனா அவருக்கு நான் பதில் சொல்லலை, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப தாவேக்காக்கு போறதுக்கு டிடிவி தினகரன் யோசிச்சிருக்காரு. யோசிச்சது மட்டும் இல்லாம கடந்த ஓராண்டு காலமாக டிடிவி தினகரன் தாவேக்காவோட மவுத் பீஸ் மாதிரி செயல்பட்டாரா இல்லையா? எல்லா பத்திரிகை சந்திப்பிலையும் விஜய் சொன்னாரா இல்லையோ, இவரு இந்த அரசியலுக்கு தேர்தலை பொறுத்தளவுல விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் நிகழ்ந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீமானே மாறி மாறி பேசுறாரு. விஜய் அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பல மாற்றம் நிகழ்ந்துச்சு. இந்த தேர்தலில் போட்டி திமுகவா தாவேகாவா தான் இருக்கும். அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிடும். இவர் கூட்டணியில் கூடிய அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிரும்னு சொன்னாரு. சரி, இப்ப இவர் சேர்ந்ததுனால அது முதலிடத்துக்கு வந்துருமா?